ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனில் என்ன செய்ய போகிறோம்னா பெனங்காய் பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்காக 1.5 கப் அளவு மாவு எடுத்துக்கிறேன். அரை தேக்கரண்டி உப்பையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். அரை கப் அளவு சுகரையும் நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். சுகர் உங்களுக்கு அதிக அளவு தேவைன்னு சொன்னால் இதை விட கொஞ்சம் கூடவும் எடுத்துக்கொள்ளலாம். குறைவாக வேணும்னு சொன்னாலும் இதை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுகரை சேர்த்துக்கொள்ளலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமானது ரெடி பண்ணணும். அதாவது பெனங்காய் கறி எடுத்து வச்சு நான் அதுக்கு 1/4 தேக்கரண்டி உப்பு போட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு காய்ச்சி எடுத்தால் ஓகே. நான் ஒரு பெனங்காயில் தான் களி எடுத்தேன். நான் களி தண்ணியாகவும் வரக்கூடாது, நல்லா திக்காகவும் இருக்கக்கூடாது. களி எடுத்துட்டு அதில் இருக்க தும்பெல்லாம் வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். கசப்புத்தன்மை இல்லாமல் காய்ச்சி எடுக்கணும். இதுக்கு சுகர் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா மாவிலே நாங்கள் சுகர் சேர்த்ததுனால இதுக்கு சுகர் ஆட் பண்ண தேவையில்லை. பெனங்காய் களியை காய்ச்சி ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு பெனங்காய் களியை மாவுக்குள்ளே நாங்கள் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை மாவை நாங்கள் குழைச்சி கொள்ளணும். இப்போ அப்படியே நாங்கள் ஒரேடியாக விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஆயிடும். மாவுண்ட அளவுக்கு ஏற்ற மாதிரி விடணும். 1.5 கப் மாவு எடுத்தனா அதுக்கேற்ற மாதிரி பெனங்காய் களியை சேர்க்கணும். குறைவாகவும் விடக்கூடாது, டேஸ்ட் குறைவாக இருக்குது. கூட விட்டால் தனியாக போயிடும். பார்த்து தான் நாங்கள் அதை விடணும். பார்த்து நான் விட்டு குழைக்கிறோம். இந்த பதத்துக்கு மாவை குழைச்சி வைக்கணும். இதுதான் பதம். நல்ல எல்லோ கலராக இருக்கும். அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சுட்டு அதுக்கு தேவையான எண்ணெய் விடுவோம். இதில் எண்ணெய் காணும். எண்ணெய் குதித்த பிறகு உப்பண்டா நாங்கள் போட்டு எடுக்கணும். இந்த எண்ணெய்க்குள்ளே எவ்வளவு போடலுமோ அவ்வளோத்தை போடலாம். நல்ல பொன்னிறமாக வரும் வரை நாங்கள் இதை வேக விடணும். இந்த பதம் ஓகே. இந்த பதம் வந்தோடனே எடுத்தால் சரி. இதை விட நல்லா வேகக்கூடாது. இதான் பதம் சரி. இந்த பொன்னிறமாக வந்துட்டு பெனங்காய் பணியாரம் ரெடி. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.